மன்னன் அங்கே தியானம் பண்ணிட்டு இருந்த பூசலார்கிட்ட போகிறாரு. போய் அவர் வணங்குறாரு. உடனே பூசலார் கண் விழித்து பார்த்து, அரச பெருமானே, தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார் பூசலார். உடனே அரசர் சொல்கிறாரு, சிவபெருமான் என் கனவுல வந்தார். நான் கும்பாபிஷேகம் வச்சுருக்காண்டிக்கே நீங்கள் கும்பாபிஷேகம் வச்சுருக்கதாகவும் அதில் தான் வந்து கலந்துக்க போகிறேன், என்ன தேதி மாற்றி வை, நான் உன் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் உங்கள் கோயிலை பார்க்குறதுக்காக நான் வந்தேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, இறைவனே உங்களோட கும்பாபிஷேகத்துக்கு தான் முதல்ல வரேன்னு சொல்லியிருக்காரு, உங்கள் கோயிலை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்குறாரு அரசர். உடனே பூசலார் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை கேட்டது அவர் கண்களில் அப்படியே கண்ணீர் பெருகுது. ஆஹா, அந்த சிவபெருமான் இப்படி சொன்னாரா? ஐயா, என்கிட்ட செல்வமே கிடையாது, அதனால் நான் வந்து என் மனசில் தான் இறைவனுக்கு கோவில் கட்டியிருக்கேன். அந்த கோவிலுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன். அதை தான் வந்து சிவபெருமான் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதை நினைக்கும் போது உண்மையிலே நான் பாக்கியசாலி தான்.